ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு பிடிக்காதவங்க கூட இது மாதிரி செஞ்சிங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து மத்தி மீனை உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் லைட்டாக உப்பு கலர் மேலே தூவிட்டேன். அடுத்தது வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வானல் வச்சு எண்ணெய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கொத்தமல்லி, அப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகு இது நல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் வந்து கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை போட்டால் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதுவும் போட்டு நல்லா வதக்கிட்டு நான் பூண்டு உரிச்சு வச்சுருக்கலாம். நான் உரிக்கலை பூண்டை, நல்லா இது இப்போ தனித்தனியாக எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கிட்டேன். அடுத்து வெங்காயம் நல்லா போட்டு நான் வதக்கிட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு கற்கள் வந்து சேர்த்திக்கிட்டேன். நல்லா போட்டு வதக்கிட்டு தக்காளியும் நல்லா போட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி நல்லா போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கணும், ஓரளவு நல்லாவே வதங்கணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதங்கின பின்னாடி அதுவும் நான் தனியாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். தனியாக ஆற வச்சு மிக்சியில் அரைக்கணும். எப்பயுமே மிக்சியில் அரைக்கும் போது சூடாக அரைக்கக்கூடாது, ஆறின பின்னாடி தான் அரைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கிட்டேன். அது நல்லா புளி போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அது வந்து நம்ம புளியில் வந்து அந்த உப்பு கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கணும். புளியில் வந்து உப்பு நல்லா ஆட் பண்ணிவிட்டு உப்பு கரைசல் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அந்த புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த புளி தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். நெக்ஸ்ட்டு எண்ணெய், கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம், அப்படியே கருவேப்பிலை. நான் வெங்காயம் வந்து ஒரு சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக இருக்கும்ல, அந்த வெங்காயம் நான் சேர்த்துக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச சாந்தை வந்து இதில் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ண பின்னாடி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் கடையில் வாங்கினது கூட சேர்த்திக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்திக்கிட்டேன். நல்லா போட்டு வதங்கின பின்னாடி நம்ம புளி கரைசல் வச்சுருக்கோம்ல, அந்த புளி கரைசலும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கணும். இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்த பின்னாடி ஒரு கெட்டித்தன்மைக்கு வரும்ல, அந்த கெட்டித்தன்மைக்கு வரும்போது மீனை வந்து நான் உப்புக்கல் போட்டு தானே வச்சுருந்தேன், அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மீன் கொஞ்சம் கெட்டியாகிடுச்சா அந்த டைமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இந்த மத்தி மீன் எல்லாம் போட்டுடணும். அங்கங்கே போட்டு இந்த மேலே தெரிகிற மீன்லாம் கரண்டி வச்சு நல்லா அமுத்தி விடணும். அமுத்திட்டோம், மீன் மேலே தெரியக்கூடாது. நல்லா குழம்புல முழுங்கின பின்னாடி ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடணும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ண பின்னாடி நல்லா ஆஃப் பண்ணிவிட்டேன். நான் ஆஃப் பண்ண பின்னாடி கொத்தமல்லி தலை இருக்கும்ல, அந்த தலை, அப்புறம் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ரெண்டும் கட் பண்ணிவிட்டு அது மேலே போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அப்புறம் திருப்பியும் நம்ம சாப்பிடும் போது அது ஓப்பன் பண்ணிவிட்டு பட் டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையும் நல்லா இருக்கும். மார்னிங் கூட வச்சு நம்ம சாப்பிட்லாம். ஆனால் நம்ம புளி அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம்ல, நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு சாதம் போட்டு நான் மீன் வந்து பொரித்தேன். அது மீன் இந்த மத்தி மீன் குழம்பு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் இன்றைக்கி மதியம் செய்கிறீங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் வச்சு சாப்பிட்டா கூட கெடவே இல்லை, டேஸ்ட்டாகவே இருக்குது. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.